லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? அவர்கள் கொஞ்சம் போதை, கஞ்சா போன்றவைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி வேற பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் சொத்து வரி உயர்த்தினது தான், மின்சார வரி உயர்த்தினது தான். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வருவார்னு எந்த முகாந்தரத்தின் அடிப்படையில சொல்றாங்க? கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர்ல 4 தொகுதி, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதியில 4 தொகுதி திமுக கைப்பற்றுங்கிறாங்க. 10 தொகுதியும் அதிமுக கைப்பற்றியது 2021. ஆனால் இந்த முறை 4 தொகுதி திமுக கைப்பற்றுங்கிறாங்க. அப்ப இதை வச்சே தெரியுது இல்ல ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அதை தாண்டி திருச்சி மாவட்டத்துல லீமா ரோஸ் என்பவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. லீமா ரோஸ் யாரு? அவங்க மேல எத்தனை வழக்கு இருக்கு? கேரளாவில் எத்தனை வழக்கு இருக்கு? அப்ப ஏன் லீமா ரோஸுக்கு சீட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணம் இல்லையா? ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடின்னு சொல்றாதீங்க, அதை ஊருக்கே கெட்ட பேர் வந்துடும் சொல்றாங்க. அதனால நம்ம பழனிசாமின்னு சொல்றோம். பழனிசாமி அவர்களுக்கு வேற வேட்பாளர் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆட்சி மாற்றம் நடந்துரும் அப்படின்னு கொந்தளிக்கிற நண்பர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி, அது பழனிசாமி, அம்மையார் சசிகலா இவங்கெல்லாம் ஒன்னா கட்சியில இருந்திருந்து ஒரே கட்சியா இருந்திருந்தா ஆட்சிக்கு வரும்னு நம்ம ஏத்துக்கலாம். இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு? நான் திமுக கூட்டணியில இருந்ததை விட விடுதலை சத்து விஜய் கட்சி கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு சொல்றாரு. ஏன்னா பரையர் சமுதாய ஓட்டுக்கள் எல்லாமே முக்கால்வாசி விஜய் கட்சிக்கு போயிருச்சு அப்படின்னு ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கு. விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க தான். தொகுதிக்கு 30,000 இருந்து 40,000 ஓட்டு தமிழ்நாடு முழுக்க கிடைக்குது. ஏன்னா ஆனா வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கா? யாரு வெற்றி பெறுவா? ஒரு விஜய் கட்சியில உள்ளவங்களை பார்த்து ஆட்சிக்கு வர்றாங்கன்னு சொல்றாங்க. சரி, ஆட்சிக்கு எப்படி வருவீங்க? புஷியானந்த் ஜெயிப்பாரா? ஆதவ் அர்ஜுன் ஜெயிப்பாரா? அருண்ராஜ் ஐயர் ஜெயிப்பாரா? நிர்மல்குமார் ஜெயிப்பாரா? திருவரங்கத்துல போட்டிருக்கிற ரமேஷா யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாரா? கூப்பார் சிங் ஜெயிப்பாரா? இப்படி ஒரு 10 பேர்த்த நம்ம கையை காமிச்சு சொல்லி ஜெயிப்பாரான்னு கேட்டா இல்ல ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? அப்ப ஒட்டுமொத்த ஊடகமும் இப்படி விஜய் கட்சியில உள்ளவங்க தான் தற்கொலைன்பாங்க. ஆனா ஊடகம் எல்லாம் தற்கொலையாக இருப்பதுதான் நமக்கு வேதனை. நானும் ஒரு பத்திரிகையாளரா நான் சொல்றேன், விஜய்க்கு 50% ஓட்டு, 40% ஓட்டு அதெல்லாம் கிடையாது. 10ல இருந்து 12, 15 இதுக்கு மேல தாண்டாது. ஒரு சில தொகுதிகள்ல, கன்னியாகுமரி தொகுதிகள்ல அதிமுக 3வது இடத்துக்கு போகுது தான். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அத்தனை தொகுதிகள்லையும் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. சென்னையில ஒரு சில தொகுதியில திமுக 2வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. அங்க அதிமுக ஜெயிக்க போதா, தாவேகா ஜெயிக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான். மற்றபடி தாவேகா எந்த இடத்துல ஜெயிக்கும்னு சொல்லுங்க. ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரம் எந்த இடத்துலயாவது இருக்கா? வாய்ப்பு இல்லை. சரி, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எத்தனை தொகுதி பிடிக்கும்? குறைஞ்சபட்சம் 140 இருந்து 150 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2021 போல அதிமுக 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பிடிக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கிறது, நம்ம ஆட்சிக்கு வர முடியாது, வந்தாலும் நம்மள பிராய்லர் கோழியை உரிச்சு தொங்க விட்டது மாதிரி நம்மளை வச்சு செஞ்சிடும் பாஜக. அப்படிங்கிறதுனால இந்த ஆட்சி நமக்கு வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துதான் லால்குடியில லீமா ரோஸ்னு ஒரு பெண்மணியை கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் கொண்டு நிப்பாட்டுறாங்க. நான் கேட்கிறேன், லால்குடியில திருநக்குளம் சிவகுமார் இருக்காரு, சூப்பர் நடேசன் இருக்காரு, தர்மதுரை இருக்காரு, இவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு எவ்வளவுதான் கோடீஸ்வரங்களா இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கோயம்புத்தூர்ல சீட்டு கிடைச்சிருமா? அப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த லெவலுக்கு அரசியல் செஞ்சு இந்த அதிமுகவை படுகொலியில தள்ளிட்டாருங்கிறதுக்கு இது ஒன்னே சாட்சி. 2வது, எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டம் முழுவதுமாக பெரிய அளவுக்கு பரப்புரைக்கு பெரிய அளவுக்கு செல்லல. சென்ற இடத்துலலாம் வரவேற்பு இல்லை. அம்மையார் சசிகலா அவர்கள் 40க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நிப்பாட்டினாங்க. ஆனா முதுகுளத்தூர், நாங்குநேரி, சாத்தூர், தென்காசி இது போன்ற தொகுதிகள்ல தான், அது போல திருமங்கலம், இந்த 5-6 தொகுதியில தான் அம்மையார் சசிகலா அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்களுக்கு 2ஆம் இடம் கிடைக்கும் அல்லது 3ஆம் இடம். மொத்தத்தில் அவங்க ஒரு 40,000 ஓட்டு 30,000 ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அம்மையார் சசிகலாவுக்கு இல்லை. இப்ப சாத்தூர் தொகுதியில போய் தம்பி இசைக்கு ராஜா வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக போனால் இந்தந்த விஷயங்களை செய்வார் என் தம்பி அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணியிருக்காங்களா? திருமங்கலம் தொகுதியில ஜீவிதானாச்சியார் வெற்றி பெற்றால் இந்த திருமங்கலம் தொகுதியை சொர்க்க பூமியாக கொண்டு வருவார், தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் பேசியிருக்காங்களா? கிடையாது. அவங்களுக்கு தேவை எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரக்கூடாது. ஆனா அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம்னு மட்டும் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா.
ஆனா அம்மா ஆட்சிங்கிறது இனிமே எப்போதுமே சாத்தியம் இல்லை. பெரும்பாலான அதிமுகவை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த முறையில் 2021 அந்த கூத்து நடந்துச்சு. விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்குன்னா பெண் ரசிகைகள் ஓட்டு போட்டாங்க. அது நிரந்தர ஓட்டு அல்ல. அது வந்து புதுசா ஒருத்தவங்க அருள் சொல்லுவாங்கல்ல, சாமி அருள் சொன்னாங்கன்னா சரி நல்ல அருள் சொல்லுவாங்க போல இருக்குன்னு கும்பல் போவோம். ஆனா அந்த உண்மையவே ரொம்ப தூரம் சொல்ல முடியாது. பிறண்டு பேசுவாங்க. விவேக படத்துல நாக்கு பிறண்டு பேசிருப்பாங்களா, அப்பதான் நீ உண்மையான அரசியல்வாதியா வந்துட்ட அப்படிம்பாங்க. அது போல அந்த புதுசா அருள் சொல்றவங்கள்ட்ட கும்பல் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கும்பல்லாம் சிதறும். திமுக ஆட்சி என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டியது கிராமந்தோறும் இந்த போதை பழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதை முதல்ல செய்யணும். ரெண்டாவது, பாண்டிச்சேரியில போல நல்ல சரக்கு, அதாவது இது வந்து சீக்கிரம் கொள்ளும் விஷமாக இருக்கிறது, மெல்ல கொள்ளும் விஷமாக பாண்டிச்சேரியில இருக்கு. அதுபோல அந்த யூனியன் பிரதேசத்துல உள்ளது மாதிரி பல ரசத்துல பயன்படுத்தக்கூடிய சரக்குகளை தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு, மது பிரியர்களுக்கு கொடுத்தா 60 வயசுல சாக வேண்டியவங்க ஒரு 70 வயசுல சாவாங்க. கிட்னி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், சட்னி ஆகாம. அது போல நல்ல சரக்கை கொடுங்க. பாண்டிச்சேரிக்கு எப்படி தரமான சரக்கை தயாரிக்கிறாங்களோ அது போல கொடுங்க. தமிழ்நாட்டில் கடைசி மலாச சாக்கடையில தயாரிக்கக்கூடிய, கரும்பு சாக்கடையில தயாரிக்கக்கூடிய சரக்குகளை தடை செய்ய வேண்டும். அது தயாரிக்க கூடாது. ஒட்டுமொத்த சாராய கம்பெனிகளுக்கு அப்படி ஒரு நிபந்தனைகளை கொடுக்கணும். அதனால அதிமுக ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமில்லை. பழனிசாமி ஆட்சிக்கு வர முடியாது என்று தெரிந்துதான் லீமாரோசியிடம் ஒரு பெருந்தொகையை இளங்கோவன் மூலமாக வாங்கி கொண்டு லீமாரோஸுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறார்கள். லீமாரோஸுக்கு சீட்டு கொடுத்ததுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அதிமுக ஆட்சிக்கு வராதுன்னு. சரி, எது எப்படியோ நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் எந்த கட்சி ஆளுங்கட்சி என்பதை தாண்டி எதிர்கட்சியாக யார் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா அதிமுக தான் எதிர்கட்சி. அங்க விஜய் எதிர்கட்சிங்கிறதெல்லாம் கனவு காங்காதீங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனால் யார் எதிர்கட்சியா இருக்காங்களோ இல்லையோ, என் போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள், விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் ஊழல் முறைகேடுகளை தமிழ்நாடு முழுவதுமாக சுட்டி காட்டணும். அதுபோக திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், வேளாண்மை துறை அமைச்சரை நீங்க வன்னியருக்கே கொடுக்குறீங்க. இந்த முறை மாற்றி வேற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுங்கள் அப்படிங்கிறதான் இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அச்சமின்றி சமரசமின்றி தொடர்ந்து ஊழல் முறைகேடுகளை எப்போதும் போல ஊடகவியாளர்கள் சுட்டிக்காட்டி, சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை நாம் சுட்டிக்காட்டி எப்போதுமே செய்தி வெளியிடணும். அது நான் மட்டுமல்ல, எல்லோருமே. அதனால இனி வரும் காலகட்டங்களில் போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் திருச்சி மாவட்டத்தில் எந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக தொடர்பு கொண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுங்க. முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு போடுங்க. கலெக்டர் ஆபீஸுக்கு மனு போடுங்க. தவறுகளை சுட்டி காட்டுங்கள். தவறுகள் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் சுட்டி காட்டி அதை நல்ல ஆட்சியாக மாற்ற வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க திமுகவுக்கு சப்போர்ட்டா போறீங்களா என்ன சொல்ல வேண்டாம். இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் சொல்றேன். அம்மையார் சசிகலா அவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் ஓட்டை பிரிக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? போன தடவை 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 லட்சம் ஓட்டை வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் பிரிக்கிறாங்க. எப்படி அது சாத்தியம்? ஒரு பக்கம் திமுகவுக்கு பலவீனங்கிறது என்னன்னா, கிறிஸ்தவ ஓட்டுகளை பிரிக்கிறாங்க. கிறிஸ்தவ ஓட்டுகளை தாண்டி திமுக கட்சிக்காரர்கள் எல்லோருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது திமுக தான் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 130 150 தொகுதி வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தடுத்த செய்திகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.